இஸ்லாமியர்களான நாங்கள் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்து சொந்தங்களை, எங்கள் தொப்புள்குடி உறவுகளை வரவேற்று அவர்களுக்கான குளிர்பான ஏற்பாடுகள், உணவுப் பொருட்கள் என்று வழங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். திரளான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களை, தமிழக மக்களை, இந்து அறநெறியை பின்பற்றக்கூடிய எங்களுடைய உறவுகளை வரவேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியில் திட்டமிட்டு இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது, சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக நடத்தப்படுகிறது என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்வதும், அமீர் போன்ற நடிகர்களையும் திருமாவளவன் போன்ற இந்து மதத்திற்கு எதிரான தீய சக்திகளையும் ஒன்றிணைத்து இதோ இஸ்லாமியர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்ற போலி வேஷத்தை இந்த திமுக ஆட்சி நடத்துகிறது. ஆனால் உண்மையாகவே இந்த நல்லிணக்க மாநாடு என்பது தொடர்ந்து இந்து மக்களை வஞ்சித்து வரக்கூடிய கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கை உள்ள இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவும் அறநெறியோடு ஆன்மீகத்தை தமிழகத்தில் மீண்டும் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான முன்னுதாரணமாக திகழும். இங்கு வரக்கூடிய அத்தனை மக்களும் சமய பேதமற்று, சாதி பேதமற்று நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகளாக ஒன்றிணைகிறோம் என்ற ஒரு ஒற்றை கோஷம்தான் இந்த மாநாட்டினுடைய அற்புதமான நிகழ்வு. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையை, ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்களை தேவையற்ற முறையில் தூண்டிவிட்டு மத அடிப்படைவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளையும் தூண்டிவிட்டு தேவையற்ற முறையில் இந்துக்களின் நம்பிக்கைகளை சிதைப்பதற்கு முயலக்கூடிய திமுகவிற்கு கடுமையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி. முருகன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் திரளான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்கிறார்கள். ஒரு கேள்வி எழலாம், இது முருக பக்தர்கள் மாநாட்டாச்சே, அங்கே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வேலை என்று. நாங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக மத வழிபாட்டின் முறையில் வெவ்வேறாக இருந்தாலும் எங்களுடைய முப்பாட்டன் முருகனைத்தான் வணங்கி இருக்கிறான். நாங்கள் அரபு பிரதேசத்தில் இருந்தோ அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல. பாபருக்கோ அவுரங்கசீப்புக்கோ பிள்ளைகள் அல்ல. நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் கந்தசாமியாகவோ ராமசாமியாகவோ தான் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக உள்ள நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எதை வழிபட்டார்களோ அந்த வழிபாடு இன்றைக்கு சிதைக்கப்படுவதற்கு இந்த திமுக ஆட்சி முன்னிறுத்துமையானால் நாங்கள் அனைவர்களும் ஒன்றிணைப்போம். எங்களுடைய மூதாதையர்களின் வழிபாட்டு உரிமைகளை நாங்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம், மீட்டெடுப்போம் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டில் திரளாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்கிறோம். இது ஒரு அற்புதமான மாநாடு, ஆன்மீகத்திற்கான மாநாடு, தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய மாநாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு, திமுகவை பொறுத்தவரைக்கும் இது அரசியல் மாநாடு என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அப்படி கருதினால் 2026 இந்த முருகன் மாநாடு அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று அவர்கள் அச்சப்பட்டால் அது உண்மையாக வேண்டும் என்று இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன். ஏனென்றால் ஆன்மீகம் என்பதே அரசியலின் வழிகாட்டுதலுக்கும் உதவும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அதனால இந்த ஆன்மீக மாநாடு அரசியலுக்கும் வழிகாட்டும், அற்பர்களையும் வெளியேற்றும், மிகச்சிறந்த கடவுள் பக்தி உள்ளவர்களை மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் அரசியல் என்று அவர்கள் கருதினால் அதுவாகவும் இருக்கட்டும், அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.